ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரன் vlogs. இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்திருக்கு, கிளாட் பீட் அவுட்னு சொல்லி. இப்போ நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும், அதை இப்போ என்னென்னு வழிகாட்டுறான்னு தெரியாது. அதே மாதிரி நிறைய பேர் அடக்கி வச்சு கொண்டு இருக்கோம். அது உள்ளுக்கு அவைக்கே அது ஒரு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். அதையெல்லாம் தீர்க்கணும்னு சொன்னால் கவுன்சிலிங் போகணும். கவுன்சிலிங் போகணும்னு சொன்னால் எங்களையாக உடல் நினைக்கிறது இல்லை, அது மனநிலை பாதிக்கப்பட்டார்கள் தான் அது கவுன்சிலிங் செய்யறேன்னு சொல்லி. அப்படியே இல்லை, நீங்க ஒரு நாள் வேலை செஞ்சு கொண்டிருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, வேலை சம்பந்தமா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, இல்லாட்டி ஃபேமிலி சம்பந்தமா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில் ஒரு டிப்ரெஷனா இருக்கு, இல்லாட்டி என்ன செய்யறது தெரியாம இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒருத்தரோட இப்ப கவுன்சிலிங் கொடுக்குற சர்டிஃபைடான ஒரு ஆளோட போய் காய்ச்சிங்கன்னு சொன்னா அவர் உங்களுக்கு சில அட்வைஸ்கள் எல்லாம் தருவார். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சில சேஞ்சஸ் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எல்லாம் குறைஞ்சிட்டு போகும். அப்படியான ஒரு கம்பெனியை உருவாக்கி இருக்கிறோம் யாழ்ப்பாணத்துல. உருவாக்கின அக்கா தான் சமித்ரா அக்கா. இந்த கிளாபி டாக்ல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இது ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப், ஊபர் மாதிரி என்று வச்சுக்கொள்ளலாம். இப்ப இதுல வந்து ஓகே, எனக்கு இப்ப கவுன்சிலிங் தேவைன்னு சொன்னா நான் ஒரு யூசரா ரெஜிஸ்டர் பண்ணுவேன். கவுன்சிலிங் கொடுக்குறவர் வந்து ஒரு சர்டிஃபைட் ப்ரொஃபஷனலா இருந்தா அவரை வெரிஃபை பண்ணி அவரை கவுன்சிலிங் செய்யற ஒரு ஆளா அதுல அப்பாயின்மெண்ட் பண்ணுவீங்க. இப்ப அப்படி இருக்கக்குள்ள இப்ப என்னன்னு சொல்றது, இப்ப ஊபர் மாதிரி தான் அவர் தேவைப்படும். அவைக்கு சொந்தமா தொடர்ந்து ஆக்கள் இருக்கணும் இல்லை. இப்போ என்ன ஆக்களை மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய கஷ்டமா இருக்குது. இப்போ தேர்ட் பார்ட்டி ஏற்பனால சர்டிஃபைடாக இருக்கிற ஒரு ஆள் வந்து அதில் ஜாயின் பண்ணி கவுன்சிலிங் கொடுக்கலாம். இப்போ எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நாங்களும் அதில் ஜாயின் பண்ணி எங்களுக்கு தேவையான ஒரு கவுன்சிலரை செலக்ட் பண்ணி அவரோட கழிச்சு எங்களுக்கு பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். இப்போ இந்த கம்பெனியை பற்றி நாங்கள் அக்காட்டையே கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். இந்த கம்பெனி எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? கிளாட்விட்டோ. வணக்கம் கிளாட்விட்டோ என்றது ஒரு ஆன்லைன் கவுன்சிலிங் பிளாட்ஃபார்ம். நீங்க சொன்ன மாதிரி ஊபர் கவுன்சிலிங். ஊபர்ல நான் ஆர்டர் பண்ணா சாப்பாடு வரும், ஊபர்ல ஆர்டர் பண்ணா எங்களுக்கு ரைட் வரும். அதே மாதிரி ஊபர்ல ஊபர் ஃபார் கவுன்சிலிங் அவர் டேக் லைன் கிளிஷேயா சொன்னா ஒரு டேக் லைன். ஸோ எங்களுக்கு ஸ்ரீலங்கன் கான்டெக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கவுன்சிலரை போய் அணுகிறதுன்றது வெரி ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஒன்று சைக்காட்ரிஸ்ட்ல போகணும், சைக்காலஜிஸ்ட் சொன்னா வேற ரெடிலி அவைலபிளா இருப்பில்லமா, ஹாஸ்பிட்டல்ல போய் தேடுறதா இல்லாட்டி கவுன்சிலிங் சர்வீசஸ் கொடுக்குற இடத்துல போய் தேடுறதான்ற ஒரு ஸ்ட்ரகிள் ஒன்று இருக்கு. இப்ப எனக்குமே நான் சைக்காலஜி அண்டர் கிராஜுவேட் ஆகி கேட்கல, ஒரு கவுன்சிலரை தேடுறது இங்க இருந்து தெரியாம இருந்தது. சைக்காலஜி படிக்கிற ஒரு ஆளுக்கு கவுன்சிலரை தேடுற இடம் தெரியாம அவேர்னஸ் இல்லாம இருக்குது. அவைலபிலிட்டி கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்குன்னா நார்மலா இருக்கிற ஒரு பப்ளிக்கு கண்டுபிடிக்கிறது வந்து சரியான ஒரு கஷ்டமான விஷயம். அட் த சேம் டைம் மென்டல் ஹெல்த் வந்து ஒரு ஸ்டிக்மடைஸ்டான ஒரு டாபிக். ஸோ எனக்கு என்ன தேவைக்காக நான் ஒரு கவுன்சிலரை தேடிக்கல, கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருந்தது. சின்ஸ் கொழும்புல இருக்க ஒரு லாங்குவேஜ் பேரியர் ஒன்று இருந்தது, சிங்கள கவுன்சிலர்ஸ் அவைலபிளா இருந்தது, என்னால தமிழ்ல கலைக்கலாம் இருந்தது. ஸோ இந்த பிரச்சனை கன்வே பண்ணிடலாம். ஸோ இப்படியான சந்தர்ப்பத்துல இப்ப எனக்கு கவுன்சிலிங் தேவைன்னா நான் ஒரு கவுன்சிலரை எடுக்கலாம இருந்துச்சு. ஸோ இப்படி சில பேர் இந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கீங்கன்னா தெரிஞ்சாங்கன்னு சொல்லியிருக்கலாம், தங்களுக்கு ஒரு விஷயம் தேவை, ஒரு விஷயம் கவுன்சிலரோட கதைக்கணும், இல்லை ஒரு ஆளோட போய் இந்த விஷயத்துக்கு தெளிவுபடணும். ஆனா ஆறானதுன்னு தெரியாம இருந்தா எல்லாருக்கும் என்னன்னு சொல்றது, கலெக்டிவிஸ்டா தெரியும் மென்டல் ஹெல்த் இஷ்யூ ஒன்று இருக்குது, ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறோம், டிப்ரெஷன்ல இருக்கிறோம் தெரியும். ஆனா அதுக்கு என்ன செய்யறன்னு தெரியாது. எல்லாருக்கும் ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிங்க, அந்த சொல்யூஷனே ஈஸியா எங்க போய் அணுகுறது. அட எங்கடைய இன்னொரு பிரச்சனை என்ன கவுன்சிலர்கிட்ட போக, அது ஒரு இப்ப என்ன சொல்றது, மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டவராக தான் போவார். ஆனா எங்களை மென்டல் ஹெல்த் நார்மலா இருக்குன்னா நிறைய பேர் நிச்சயம் பண்ணிருக்கலாம். அது போய் செக் பண்ணா தான் தெரியும். ஓகே, எங்களுக்கும் ஒரு சில என்ன சொல்றது ஸ்ட்ரெஸ் இருக்கு, இல்லாட்டி டிப்ரெஷன் மூலமா நாங்களும் இப்படி ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி. ஏன்னா இப்ப திடீர்னு ஓகே மென்டல் ஹெல்த் வந்து இப்பதான் நிறைய இடத்துல கதை விட்டு இருக்கு. இப்ப எங்களோட சிரிச்சு காய்ச்சி கொண்டு இருக்கிறாலே நாளைய சூசைட் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அவருக்கு என்ன நடந்தது எங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு டிப்ரெஷன் இருந்துக்கலாம். இந்த பார்த்தா சிரிச்சு காய்ச்சி கொண்டு இருப்பாரு, அடுத்த நாள் பார்த்தா ஆடி இருக்காது. அந்த மாதிரி எல்லாம் இப்ப நிறைய நடந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் தற்கொலை அப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்ப அதுக்கான ஒரு மெயின் காரணம் இப்ப அணுகுமுறை என்னென்ன அணுகுறேன்னு தெரியாதா. இப்ப ஏன் நாங்க போய் ஒரு கவுன்சிலர் மீட் பண்ணணும்ன்ற ஒரு விஷயம் பெருசா யாரும் கதைக்காத ஒரு விஷயம். ஏன்னா இப்ப எங்கட சொசைட்டிலே அப்படிதான். இப்ப நாங்க மணிமணி பெண் கதைக்கிறேன் இல்ல, மென்டல் ஹெல்த் பற்றி கதைக்கிறேன் இல்ல, நாங்க எல்லாம் ஓகே போனா படிக்கணும்,
வெளியே போட்டேன். அதை தாண்டி நாங்கள் ஒருத்தரும் பெருசாக இப்பதான் ஓகே கொஞ்சம் கொஞ்சமா இந்த மென்டல் ஹெல்த்தாக இருக்கட்டும், மற்றது எங்களோட ஓன் ஹெல்த்தாக இருக்கட்டும், மற்றது மணி மேனேஜ்மெண்ட் அதில் பற்றி கொஞ்சம் கொஞ்சமா கதை கொண்டு வருது. இப்ப இனி அடுத்தடுத்த சமுதாயத்துக்கு தான் இது கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் டெவலப் ஆகிக்கொண்டு போகும். அப்ப இந்த கிராட்விட் டோக்கன்றது இப்ப நீங்க வந்து எல்லா என்ன சொல்றது, எல்லா இடத்துலயும் இருக்கிறார்களும் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மா கிரியேட் பண்ணிக்கிறீங்க. இப்ப எந்த நாட்டுல இருந்து ஜாயின் பண்ணலாம், மற்றது இங்க யூசர்ஸும் எங்க இருந்து ஜாயின் பண்ணலாம். இப்ப அதுல வந்து லாங்குவேஜ் பேரியர் இருக்காது தானே, எப்படி அதுக்கேற்ற மாதிரி அதை சூஸ் பண்ணலாம். இப்ப இப்படியான ஒரு விஷயம் நிறைய பேர்ட்ட போய் சேரக்குள்ள ஓகே நாங்களும் ஈஸியா ஓகே சில பேர் யோசிக்கலாம், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போற விட இதுல செக் பண்ணிடலாம். ஆனா அதுக்கு நீங்க முதல்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போறீங்க? இப்ப எப்படி வெரிஃபை பண்ற ஆக்களை வெரிஃபை பண்றதா இருக்கட்டும், மற்றது உள்ளுக்கு எடுக்கிற ஆக்கள் அவையோட பேக்ரவுண்ட் செக் எப்படி சில சில நேரம் பண்ண வேண்டி இருக்கும், அந்த மாதிரி அதுல எல்லாம் என்ன செக் பண்ண போறீங்க? நீங்க இப்ப சொன்னதுல என்னன்னா லாங்குவேஜ் அது ஒரு பெரிய ஒரு பெரியரா இருக்கு தானே. அப்ப ஸ்ரீலங்கா கான்டெக்ட பொறுத்த வரைக்கும் தமிழ், சிங்களம் அண்ட் இங்கிலீஷ் அந்த 3 லாங்குவேஜ்லயுமே கவுன்சிலிங் சர்வீசஸ் கொடுக்குறோம். நான் என் கஸ்டமர் டெமோகிராஃபிக்னு சொல்றார்கள் வந்து ஸ்ரீலங்கன்ஸ் அண்ட் இட்ஸ் டயஸ்போரா. ஸ்ரீலங்கனா இருப்பினா ஸ்ரீலங்காவில் இருக்கிறார்கள் அண்ட் ஸ்ரீலங்காவில இருந்து வெளியில போய் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்டா படிக்க போனார்கள், வேலைக்கு போனார்கள், மைக்ரேட் பண்ணி போனார்கள். எங்க டயஸ்போரா கம்யூனிட்டி பெரிய கம்யூனிட்டி ஒன்று இருக்கிறேன் தமிழ் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி சிங்கள கம்யூனிட்டி, முஸ்லீம் கம்யூனிட்டியும் இருக்கு. ஸோ இதேதான் என்ன மெயின் டார்கெட் ஆடியன்ஸ். அண்ட் இங்க 22+ கவுன்சிலர்ஸ் வந்து இப்ப என்ரோல் பண்ணி இருக்கிறான் கிராட்விட் டோக்ல. அண்ட் என்னன்னு சொன்னா இன்னொரு விஷயம், பைலிங்குவலான டெமோகிராபிக்ஸ் வந்து சரியான கூடவா இருக்கு. இப்ப இங்கிலீஷும் தமிழும் கதைக்கிறார்கள், இங்கிலீஷும் சிங்களமும் தனியா கதைக்கிறார்கள், முஸ்லிம் கம்யூனிட்டில இருந்து வாரார்கள். என்ன ஸ்பெஷலைஸ்டா நாங்க இங்க ப்ரொவைட் பண்றோம்னு சொன்னா ஒரு கல்ச்சரலி அலைன்ட் கவுன்சிலர்ஸை கொடுப்போம். ஒரு முஸ்லீம் கேர்ள் ஒரு ஆள் வர்றா தனியா கவுன்சிலிங் வேணும்னு சொல்லி, ஸோ நாங்க அவருக்கு ஒரு சிங்கள கவுன்சிலர் அப்படின்னா அவன் லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவருக்கு தெரிய போறது இல்லை. ஒரு தமிழ் ஒரு ஆள் வர்றா அவருக்கு ஒரு முஸ்லீம் கவுன்சிலர்கிட்ட விட்டா அவைக்கு இங்க இருக்கிற கலெக்டிவ்ஸ் கம்யூனிட்டில ஒரு லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தெரிய போறது இல்லை. ஸோ அதுக்காக அலைன் பண்ணி அந்த கிளைண்ட் ஒரு ஆள் வாரன்னு சொன்னா அவர்கிட்ட லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கல்ச்சரலி அப்ரோப்ரியேட்டான கவுன்சிலர்ஸை ப்ரொவைட் பண்றேன். ஸோ எங்களோட க்ளோஸ் நெட் கம்யூனிட்டி ஸ்ரீலங்காங்கபடியா இந்த வேரியேஷன்ஸ் இப்போதைக்கு இருக்கு. அது என்னன்னு சொன்னா என்னன்னு வெரிஃபை பண்ணலாம். நாங்கள் கவுன்சிலர்ஸை இன்டேக் பண்ணிப்பேன். எங்களுக்கு ஸ்ரீலங்கன் கண்டெக்ஸ்ட்ல வந்து கவுன்சிலர்ஸ் வந்து டிப்ளமா இன் கவுன்சிலிங் படிச்சாக்கள் இருப்பினா, மற்றது எஸ்எல்எம்சியால சர்டிஃபைட் பண்ணின கவுன்சிலர்ஸும் சைக்காலஜிஸ்டும் இருப்பினா. ஸோ சைக்காட்ரிஸ்ட் வேற, சைக்காலஜிஸ்ட் வேற. சைக்காட்ரிஸ்ட் வந்து டாக்டர்ஸா இருப்பினா, சைக்காலஜிஸ்டா இருக்கணும். அப்ப பிஎஸ்சி படிச்சு எம்எஸ்சி படிச்சு அதுக்கு பிறகு வர்றாக்கள் சைக்காலஜிஸ்ட். இப்போ அவைக்கு இந்த எஸ்எல்எம்சி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு. கவுன்சிலர்ஸும் இருக்கினா. ஸோ நாங்கள் எல்லாரும் எங்களுக்கு கிளினிக்கல் கேசஸ் வர போறது இல்லை. அப்போ நாங்கள் ஒரு இன்ட்ரடக்டரி செஷன்லேயே 45 minutes ஃப்ரீ ஆஃப் சார்ஜா எல்லாருக்கும் கொடுக்குறோம். ஸோ அதில் தெரியும் அவைக்கு கிளினிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல அவைக்கு ஒரு டயக்னோசிஸ் இருக்கான்றதை அறிஞ்சு கொண்டு அவை கேட்ட கவுன்சிலர்ஸை கொடுப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டயஸ்போரா கம்யூனிட்டியில இருக்க சீனியர் சிட்டிசன்ஸுக்கு தேவைப்படுறது டாக்கிங் தெரப்பி தனியா கேட்கறது. அப்ப 80% ஆஃப் த கஸ்டமர்ஸுக்கு வந்து அந்த நீட் இருக்கிறதா ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அப்ப அவைக்கு ஒரு கவுன்சிலர்கிட்ட கதைச்சா காணும், அப்ப ஆக்டிவ் லிசனிங்கா ஒரு ஆள் இருந்தா காணும், தான் சொல்றதே ஒரு ஆள் கேட்டா காணும் இருக்கீங்க. ஸோ அதுல அவைக்கு கிளினிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல ஏதாவது தேவைன்னு சொன்னா நான் சைக்காலஜிஸ்ட் கிட்ட அவைய ரெஃபர் பண்ணுவான் கிளாட்விட் டாக் பிளாட்ஃபார்ம் கூடாக. என்னன்னு சொன்னா இப்ப நாங்க நினைக்கிறேன் அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் மட்டும்தான் இதுல எங்களுக்கு மென்டல் ஹெல்த்தை பாதிக்கும். ஆனா அந்த தனிமையும் பாதிக்கும். கதைக்கிறது ஒரு ஆள் இல்லையே கொஞ்சம் கொஞ்சமா அந்த தெரியாமலே ஒரு ஸ்ட்ரெஸ் ஒன்று வந்துட்டு இருக்கும். அப்ப தாங்கள் கதைக்கிறது கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்க வந்து தெரப்பி எடுக்கிறாங்களும் இருக்கிறேன். மற்றது என்ன கேட்கணும்ன்றதுனா இந்த கிளாட்விட் டாக்ன்றது மூலமா இப்ப
ஓகே. மற்றது என்ன கேட்கணும்ன்றதுனால இந்த கிளாட் ஃபீட்டோக்கு அப்படி இந்த வேற ஆப்புகள் இருக்கு. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஆப்புகள் இருக்கு. இந்த கவுன்சிலிங்க்கும் சின்ன சின்ன ஆப்புகளா செஞ்சு வச்சிருக்காங்க. இப்ப இந்த கிளாட் ஃபீட்டோக்குள்ள நீங்க என்ன மாதிரியான புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வர போறீங்க? இப்ப புது ஃபீச்சர்ஸோ இல்லாட்டி எப்படி அதை டிஃபர் பண்ணி காட்ட போறீங்க மற்ற ஆப்ஸை விட? ஓகே, மெட்டா ஆப்ஸ்ல ஃபைன் பண்ணது ஏற்கனவே நான் சொன்ன ஒரு விஷயம் தான் இப்ப திருப்பவும் சொல்ல போறேன். மெட்டா ஆப்ஸ்ல ஃபைன் பண்ணது கல்ச்சர் எலைனான கவுன்சிலர்ஸ் தர மாட்டாங்க. இப்ப அமெரிக்கன் ஆப்ஸ் கொஞ்சம் இருக்குது. அப்ப அதுல நான் போய் ரெஜிஸ்டர் பண்றேன். எனக்கு ஒரு கவுன்சிலிங் தேவை நீட் இருக்குன்னு. ஸோ அதில் வந்து எனக்கு ஒரு அமெரிக்கனோ இல்லாட்டி சைனீஸோ இல்லாட்டி ஒரு பிளாக் உமன் ஒரு ஆள ஒரு கவுன்சிலரா தெரியணும். ஸோ அந்த பிளாக் உமனுக்கு ஸ்ரீலங்கன் கான்டெக்ட்ல அங்க போதா இல்லாட்டி நான் சொல்ற பிரச்சனை எங்களோட வீட்டுல ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூ, நான் வீட்டை போய் அம்மாட்ட கதைச்சேன், அம்மா அப்படி சொன்னாண்டா லைக் அது வந்து அமெரிக்கன் கம்யூனிட்டி வந்து ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக் கம்யூனிட்டி. அவன் பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் தருவினா இப்ப எங்களோட நிலைமையை வாங்கி கொள்ற அளவுக்கு இருக்க மாட்டேன். ஸோ இது வந்து கல்ச்சரல் எல்லாம் தான் நாங்களும் கொடுப்போம் என்றதான் அந்த ஸ்பெஷல். மற்றது இந்த ஓகே இந்த என்ன சொல்றது, இப்படி ஒரு ஆப் வருதுனாலே நிறைய இந்த ஸ்ட்ரகிள்கள் இருக்கு, நிறைய ஒரு பிரச்சனைகள் வரும். ஓகே, நீங்க ரெஜிஸ்டர் பண்ண போறீங்கன்னு சொன்னா ஒரு பிரச்சனை வரும். ஓகே, இதுக்கு இதெல்லாம் செஞ்சீங்களான்னு கேட்பாங்க. இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணீங்களா? நீங்க தனியா நீங்க கம்பெனியை மட்டும் ரெஜிஸ்டர் பண்ண வேற இல்லை, நிறைய ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி இதுக்கு நீங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்னென்ன? அது இப்ப வேற ஏற்கனவே இப்படி ஹெல்த் சம்பந்தமா ஒரு ஆப் செஞ்சு சொன்னா அது கொஞ்சம் சேலஞ்சஸ் வரும். இப்ப அதே மாதிரி நீங்க இங்க ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் இருக்கு. இங்க இன்டர்நேஷனலி ஓவர் ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்கு. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் செய்யறதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் ஸ்டாண்டர்டைசேஷன்ன்றது இல்லை. பட் நாங்க உள்வாங்குற கவுன்சிலர்ஸும் உள்வாங்குற சைக்காலஜிஸ்டும் எங்களுக்கு சர்டிஃபைடா இருக்கிற சந்தர்ப்பத்துல நாங்கள் வந்து இதை ஒரு டெக்னாலஜி கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிறோம். ஸோ ஐடி கம்பெனி அப்படி இருந்தா அப்ப ஹெல்த் கன்சர்ன்ஸ், எத்திக்கல் கன்சர்ன்ஸ், கான்ஃபிடென்ஷியாலிட்டி அதெல்லாம் நாங்கள் தரோவா மெயின்டைன் பண்றோம். அண்ட் ஹெல்த் சம்பந்தமா லைக் ஹெல்த் சம்பந்தமா இந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனும் செய்ய வேண்டிய தேவை இன்னும் எங்களுக்கு வேற இல்லை. பட் ஸ்ரீலங்கா விட்டு வெளியில நாங்க செய்ய போய்க்குள்ள ஹிப்பா ஸ்டாண்டர்டைசேஷன் எல்லாம் இருக்குது. ஸோ அது இந்த ப்ராசஸ்ல போய் இருக்கிறோம். ஒரு இடத்துக்கும் அந்த ஸ்டாண்டர்ட் எடுத்தது அந்த நாட்டுல இருந்து நீங்க ஒரு கவுன்சிலர் எடுக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனும் செஞ்சு வைக்க வேண்டிய இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் என்ன ஆட் பண்றேன்னா, இது ஆன்லைன் கவுன்சிலிங்கா இருக்கிற சந்தர்ப்பத்துல நாங்கள் எந்த வித ஒரு கிளினிக்கல் ப்ராக்டிஸும் எங்களால செய்யல, நேர ஒரு ஆள் இருக்க போறது இல்லை. ஸோ எங்களோட டாக்கிங் தெரப்பி தான் மெயின் சர்வீஸா இருக்க போகுது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு சொல்றது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களோட டைரக்டா உள்ளது. சைக்காலஜிஸ்டுக்கும் அது கவுன்சிலர்ஸுக்கும் சம்பந்தப்படும். பட் நாங்கள் இப்போ டேட்டா ப்ரொடெக்ஷன் மற்றது கான்ஃபிடென்ஷியாலிட்டி அந்த விதங்கள்ல எத்திக்கல்லா எந்த ஸ்டாண்டர்டைசேஷன் செய்யணுமோ அது அவ்வளவு நாங்கள் கவுன்சிலர்கிட்ட ஒரு கான்ட்ராக்ட்ல இருப்போம். அட் த சேம் டைம் வந்து கிளைண்ட்டையும் ஒரு கான்ட்ராக்ட்ல இருப்போம். டேட்டா தான் இப்போ முக்கியமான டேட்டா ப்ரொடெக்ஷன் வந்து இருக்கு. ஸோ மெயின் சர்வீஸ் வந்து இங்க டாக்கிங் தெரப்பி. ஓகே, இப்போ ஆப் லான்ச் ஆயிட்டு இப்போ லான்ச் ஆகுற கட்டத்துல ஆப் வந்து லான்ச் ஆகிற ப்ரோசஸ்ல இருக்கு. பட் வெப்சைட்ல வந்து புக்கிங் எடுக்கிறோம். அப்ப தே கேன் என்னன்னு சொல்றது, ஒரு ஸ்லாட்ஸை புக் பண்ணலாம், என்னென்ன கவுன்சிலர்ஸ் வேணும்ன்றதையும் அவ சூஸ் பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்டரி செஷன்ல அவ சூஸ் பண்ண கவுன்சிலரா இருந்தாலும் நாங்கள் வேற கவுன்சிலர்ஸ் அவைக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங்க்கு விரைவினாம், இப்போ இண்டிவிஜுவல் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸா விரைவினாம். அப்ப ஹஸ்பண்ட் ஒரு கவுன்சிலர் செலக்ட் பண்ணிருப்பார், ஒய்ஃப் என்ன ஒரு கவுன்சிலரை செலக்ட் பண்ணிருப்பார். ஸோ அதை அலைன் பண்றதுக்கு நாங்க ரெண்டு பேருக்குமே ஒரு கவுன்சிலரை சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த இன்ட்ரோடக்டரி செஷன் தான் முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் 45 minutes அது நாங்க ஃப்ரீ ஆஃப் சார்ஜா தான் செய்யறோம். ஸோ அப்பதான் ஒரு கிளைண்ட் ஹிஸ்டரி எங்களுக்கு அறியலாம். பேசிக் ஹிஸ்டரி அவ எல்லா கதையும் சொல்லணும்ன்றது இல்லை, பட் அவன் தேவைப்பாடையும் ஒரு கிளிம்ஸா நாங்கள் அறியலாம். அதுல இருந்து அவருக்கு நாங்க சஜஸ்ட் பண்ணலாம். இப்ப என்னன்னு சொன்னா
45 மினிட்ஸ் அது எல்லாமே ஃபுல்லா ஆன்லைன் தானே, ஃபுல்லா எந்த இதுவுமே பிசிக்கலா நடக்காது. என்ன விஷயம் ஊபர் ஃபார் கவுன்சிலிங் ஒரு டேக் சொல்றாங்க. அதே மாதிரி they can consume the online counseling services in the comfort of their own device. அப்ப இப்ப நாங்க ஆப்பங்களுக்கு இல்லாத சந்தர்ப்பத்துல கூடுதலான கஸ்டமர்ஸ் வந்து டயஸ்போரா கிளைண்டா இருக்கிறதால எங்களோட டயஸ்போரா கிளைண்ட் கொஞ்சம் வயசு போனாக்கள் அம்மம்மா தாத்தா இருப்பினம் தானே அவைக்கு வைபர் ரன் ஒரு நல்ல ஒரு மீடியமா இருக்கு. வாட்ஸ்அப் கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்ப நாங்க அவைக்கு வைபர்ல தான் ஒரு வீடியோ கால்லயோ இல்லாட்டி அவ ப்ரிஃபர் பண்ற ஒரு மீடியத்துல ஒரு ஆடியோ கால்லயோ கதைக்கூடியதா இருக்கு. அப்ப டீனேஜ் ஜென்சிஸ் எல்லாருமே வாட்ஸ்அப் கால் சம்டைம் அனோனிமஸா கதைக்கணும், நான் பேர் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த ஏஜ் என்ன டீட்டெயில்ஸ் என்ன ப்ராப்ளம் பற்றி கதைக்கிறனால கதைப்பாங்க நாங்க. சோ அப்ப ஜென்சி கூடுதலா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணினாங்க. அப்போ சில பேர் வந்து பெக்குலியர் கிளைண்ட்ஸ் எல்லாம் இருக்கினா எங்களோட டெக்ஸ்டே காணும் மட்டும் இருக்கினா இது மெசேஜ் சாரி டெலிகிராம் வாட்ஸ்அப் எனி நான் சொல்றது சீனியர் சிட்டிசன்ஸுக்கு மட்டும்தான் ஸ்பெசிபிக்கலி ஒரு வைபர் அவைக்கு தேவைப்படும். இல்லாட்டி நார்மலா ஒர்க்கிங் க்ரௌட் எல்லாம் இருக்கிறதுனால ஜூமுக்கு வேற ப்ரிஃபர் பண்ணலாம். ஜூம் இல்லாட்டி டீம்ஸ். வீட்டை போய் கதைக்க இல்லாத அப்ப நான் ஆபீஸ்லயே இருந்துட்டு கதைச்சிட்டு போறேன் அப்படி. அப்ப எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் இப்ப கஸ்டமருக்கு ப்ரிஃபர்டான ஒரு கம்ஃபர்டபுளான பிளாட்ஃபார்ம்ல இப்ப ப்ரொவைட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆப் வந்து ஒரு டெவலப்பிங் ஸ்டேஜ்ல இருக்குது. ஸோ உங்களோட கஸ்டமர்ஸ் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நாங்க இப்ப டிசைன் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இதுல நீங்க இப்போ இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் கொண்டு வரலாங்க, சஜஸ்ட் பண்ற மாதிரி ஒருத்தர் ரெக்கார்ட்ஸ் இருக்குதானே உங்கள்கிட்ட, அதுக்கேற்ற மாதிரி ப்ரிஃபரன்ஸ் சஜஸ்ட் பண்ற மாதிரி ஏஐ ஃபீச்சர் ஹேக் பண்ணலாம். எல்லா எங்களோட ஒர்க் ஈஸி ஆக்குறதுக்கு ஏஐ சரியான சப்போர்ட்டிவா இருக்குது. இப்ப நான் ஒரு ஆளா சில டெக்னிக்கல் விஷயத்தை ஹையர் பண்ண வேண்டிய விஷயங்களை ஏஐ சப்போர்ட்டோட அது இல்லாமலே செய்யக்கூடியதா இருக்குது. ஸோ எங்களோட ஒர்க் ஃபோர்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் எங்களுக்கு தேவைப்படுறத சரியா குறைச்சி இருக்குது, விச் இஸ் அன் அட்வான்டேஜ். பட் எங்களோட சர்வீஸ் ப்ரொவைட் பண்றது நான் சொல்றேன் ஹியூமன் டச் இருக்கு. அது ஏஐ சரி ஏஐல எமோஷன்ஸ் புரிஞ்சு அப்ப ஒரு ஹியூமன் நேரா ஆக்கல் இருந்து காய்ச்சா அது சரிப்பட்டு. இல்லாட்டி ஒரு ChatGPTலயே எங்களோட பிரச்சனையை கழிச்சிட்டு போகலாம். ChatGPT எவ்வளவு பெரிய சொல்யூஷன் சொல்லும். நான் சில கிளைண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்றோம். நாங்க ஜென்சி கிளைண்ட் கொஞ்சம் ஆக்டிவா இருப்பினா அவைக்கு டீம் கவுன்சிலிங் இருப்பினா அவைக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். என்னன்னா இந்த விஷயத்த அறியணும்னா நீங்க எங்க போய் அறிவீங்க, எப்படி அறியலாம் என்ன நீங்க ChatGPTல கேட்கலாம், இது கேட்கலாம்னு அவைக்கு நாங்க ரெஃபர் பண்ணுவோம். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்க ஒரு ஆள் அணுகணும்ன்றது இல்லை. ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் ChatGPT தரும் என்றதெல்லாம் நாங்கள் சில விஷயம் சஜஸ்ட் பண்றோம் நாங்கள். பட் எங்களோட கவுன்சிலிங் ஃபுல்லாவே ஒரு ஹியூமன் இன்டராக்ஷனோட தான் இருக்கு. மற்றது என்னோட விஷயம் என்னன்னா இந்த டீம் கவுன்சிலிங் வேறது தானே. டீம் கவுன்சிலிங்ல மெயினான விஷயம் அதுவும் ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங் மாதிரி போகுது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட். ஒரு பேரண்ட் இருப்பினா அப்ப கார்டியனா இருப்பினம் தானே, டீனர்ஸ் ஆஃப்கோர்ஸ் கார்டியனாவே ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருப்பினா. ஸோ அந்த பேரண்ட்டுக்கும் அந்த டீன் கேர்ளோ பாய் அவைக்கும் இன்டராக்ஷன்ஸ் இருக்கும் தானே. ஸோ அவைக்கான மீடியேஷன்ஸ் வந்து இந்த கவுன்சிலிங் மூலமா நடக்குது. அப்ப அது ஒரு ஸ்பெசிபிக் கேட்டகரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்ரீலங்காவில் நாங்க ஃப்ரீ ஆஃப் சார்ஜா வழங்குறோம். ஸோ அந்த கான்டெக்ட்ல வந்து ப்ராப்ளம் வந்து பேரண்ட்ஸுக்கும் டீனுக்கும் இருக்க மீடியேஷன்ஸுக்காண்டி பேரண்ட்ஸும் பெறுவினாங்க. ஸோ அது ஒரு நல்ல ஒரு பாண்ட் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு எக்கோ சிஸ்டம் மட்டும் கிரியேட் ஆகுது. சில பேர் வந்து இந்த பேரண்ட்ஸோட கதைக்கு பயப்படினா ஒரு மீடியேட்டர் அப்படி ஃபுல்லா ரிலேஷன்ஷிப்பும் போட்டு என்னன்னா இப்ப கார்டியனா இருக்க பேரண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணி தான் கவுன்சிலிங்க்கு வரையினாங்க. அவைக்கு கவுன்சிலிங் விருப்பம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸோட ஃபன்னா ஜாலியா இருந்துட்டு போறதுக்கு ஒரு பிளேஃபுல்லா இருக்கிறதுக்கு தான் விரும்புவேன். ஸோ கவுன்சிலர்கிட்ட வந்து கதைக்கிறதுக்கு விரும்ப மாட்டேன். ஸோ எண்ட் ஆஃப் தி டே ப்ராப்ளத்தை பார்த்தா இவ டீன்ஸ் வந்து பேரண்ட்ஸ் எடியூகேட் பண்ற மாதிரி இருக்கு.
ஸோ மென்டல் ஹெல்த் இப்படி இதை கொண்டு விட்டாலும் பட் அதுக்கான அவேர்னஸும் அதுக்கான டூல்ஸும் அதுக்கான வழிமுறைகளும் அவை கூடுதலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலியிலேயே ஒரு சேஞ்ச் உருவாக்கினான். அது ஒரு வெரி ஒரு பாசிட்டிவ் சைட் ஆஃப் இது ஆன்லைன் கவுன்சிலிங் நான் பாக்குறேன். ஆன்லைன் கவுன்சிலிங் ஓகே நிறைய பேர் டக்குன்னு எடுத்தோம்னா ஆன்லைன் கவுன்சிலிங் ஓகே இதுல நாங்க போலாமா, சில சரிப்பட்டு வருமா, சரி ஸ்கேம் மாதிரி இருக்குமா, அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் பேக்கேஜ் மாதிரி எல்லாம் இருக்கு. அப்ப ஒரு சில அப்படியும் யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அவைக்கு என்ன மாதிரி நீங்க இது கிளாட் மீ டோக்கன் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க ஒரு பேசிக்கா நார்மலா பயம் இல்லாம நீங்க வரலாம் மாதிரி. கிளாட் மீ டோக்கன் பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு மென்டல் ஹெல்த் கேருக்கான பிளாட்ஃபார்ம். தட் டசன்ட் மீன் உங்களுக்கு ஒரு டிசார்டர் இருக்கோ டிசீஸ் இருக்கோன்றது இல்ல. எனக்கு இன்றைக்கு வேலையில ஒரு பிரச்சனையா இருக்கு, வேலையாளோட ஹயர் பண்றது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்குது, எனக்கு அதை பற்றி ஒரு ஐடியா வேணும், இது வேணும். ஆனா என் ஃபேமிலி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நான் கேரி அவுட் பண்ணி கொண்டிருக்கிறது எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து சரியான ஒரு கஷ்டமா இருக்கு. அதே எனக்கு கஷ்டமா இருக்கு என்றதை இந்த செல்ஃப் அவேர்னஸ் இந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அதை நான் அனலைஸ் பண்றதுக்கு எனக்கு இன்னொரு ஆள் தேவைப்படுது. அப்ப நான் ஒரு ஃப்ரெண்ட்ட போய் கதைக்கிறேன், ஒரு ரிலேட்டிவ்கிட்ட போய் கதைக்கிறேன்னா இவன் என்ன ஜட்ஜ் பண்ணிடுவேணுமோ, மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மிஸ் பெர்ஃபெக்ட் நச்சரிக்கினா நான் இந்த இமேஜ் டேமேஜ் ஆயிருக்கும். நான் இதை பற்றி என் ஃப்ரெண்ட்ட கதைச்சா, என்ன தம்பிகிட்ட கதைச்சா, இல்லை என் அக்காட்ட கதைச்சா அது ஒரு ஃபேமிலிக்குள்ள வேற ஒரு எக்கோசிஸ்டத்தை டேமேஜ் பண்ணிருக்கோம். அந்த பவர் பிளே எல்லாமே இருக்குதானே. அப்ப நான் எங்க ஒரு டியர் ஃப்ரெண்ட் ஒரு ஆள்கிட்ட கதைக்கணும். அட் த சேம் டைம் தான் என்ன ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஆனா இவ எனக்கு கைடன்ஸும் தரணும்னு சொன்னா ஒரு டாக்கிங் தெரப்பி. நான் ஒரு அவளை போய் கதைக்கிறேன், அவ்வளவுதான் கதைக்கிறத மட்டும். அதால எவ்வளவு விஷயம் நான் உங்களுக்கு ஒரு 2 விஷயம் சொல்றதால எனக்கு இங்க 10 விஷயம் கிளியர் ஆகும். கவுன்சிலர் வந்து உங்களோட லைஃப் ஃபுல்லா வாழ்ந்து இருக்கிற ஆள் இல்ல, உங்களோட என்டையர் லைஃப் தெரிகிற ஆள் இல்ல. நீங்க சொல்றத வச்சு உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தருவீனா அதுல இருந்து நீங்க ஒரு சொல்யூஷனை கொண்டு வரலாம் உங்களோட லைஃபுக்கு. சோ கவுன்சிலர்கிட்ட வந்து அட்வைஸ் தருவீனா இல்லாட்டி எப்படி செய்யணும்னு சொல்லுவீனா ஒரு சொல்யூஷன் தருவீனான்றது இல்ல. ஆனா அந்த சொல்யூஷன் இந்த ப்ராப்ளத்தை நல்ல வடிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு அதுக்கான சொல்யூஷனே உங்களை மேக் பண்றதுக்கு உங்களை கைட் பண்ணி விடுவீனா. அந்த சொல்யூஷன் எப்பவுமே உங்களோட கையில தான் இருக்கு. ஏன் இந்த கிளாட் மீ டோக்கன்ற பேர் எப்படி கொண்டு வந்தீங்க? ஆக்சுவலி கிளாட் மீ டாக் ஸ்டார்ட் பண்ணிக்க 2 ஃபவுண்டர்ஸ் இருந்தேன். நாங்க உமாராஜி சொல்லி ரன்னா அவரோட சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த நேம் வந்து பெக்யூலியரா அவர் தான் ஸ்பெசிஃபைடா அந்த பேர் கொண்டு வந்தவர். ஸோ இப்போ நான் அழைச்சிட்டு போயிருக்க கிளாட் டு மீட் யூ, கிளாட் வி ஹேவ் டாக். ஸோ நாங்கள் லாங் கன்வர்சேஷன்ஸ் ஓவர் த ஃபோன் நேரிய கதைச்சிட்டு முடிச்சிட்டு வாட் வி ஃபீல் வாஸ் கதைச்சு முடிச்சது சந்தோஷம் சொல்ற மாதிரி. இப்ப இவங்களோட ஒரு சம்பாஷணை நான் வச்சுக்கொண்டேன்னா அது சந்தோஷம். சோ அந்த பேர் இந்த கிரெடிட் வந்து உமாராஜி தான் போகணும். எப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கிளாட் மீ டாக்? எப்ப? வெரி சூன், லைக் செப்டம்பர் இந்த இயர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, கிளாட் மீ டாக் நீங்களும் ரெஜிஸ்டர் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதோட இது ஒரு வித்தியாசமான ஸ்டார்ட் அப். இப்போ மென்டல் ஹெல்த்தை பற்றி நம்ம முதலே சொன்ன மாதிரி இங்கே நிறைய பேர் கதைக்கிறது இல்லை. அது இப்போ ஒரு ஆப் மூலமா நாங்கள் எங்கள் பிரச்சனையில இன்னொரு ஆளுக்கு சொல்லி அது மூலமா எங்களுக்கான சொல்யூஷன்ஸை நாங்கள் ஒரு மென்டலை வச்சு என்னன்னு சொல்றது அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னா அது உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரியான ஒரு ஆப் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்போ செப்டம்பர் லோஞ்ச் ஆப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஓகே உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகா இல்லையா கீழே அந்த ரிவ்யூ அதில் கொடுத்தீங்கன்னு சொன்னா அவைக்கும் நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகின மாதிரி இருக்கு. கிளாட் மீ டாக் வெற்றி வர்றதா காட்டு வாழ்த்துக்கள். இனி அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.